வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம நேர்காணலில் இன்றைக்கி யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவர் அரசியல் அப்படின்றத தாண்டி இலவச சட்ட உதவிகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இலவச சட்ட உதவிகள் தேவைப்படுறவங்க அவரை அணுகலாம் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போ நம்ம போட்ட வீடியோ மூலியமாக யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா இலவச சட்டத்தை? கிட்டத்தட்ட நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான ரெமெடி உடனே செஞ்சு கொடுத்துருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது வழக்கு சாராமல் ஒரு ஐடியா, இப்படி இது மாதிரி இருக்குது சார், இந்த சிவில் வழக்கு இப்படி இருக்குது, இதை எப்படி கொண்டு போகலாம், இந்த கிரிமினல் வழக்கு எப்படி இருக்குது, இதுக்கு எப்படி கொண்டு போனால் தங்களால் எப்படி உதவி முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்டதுக்கு நான் அதற்கான சூழ்நிலைகளை அவங்களுக்கு தெளிவாகவும் திருத்தமாகவும் ஒரு நம்பிக்கையோடு சொன்னேன். அதை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அவளுக்கான விஷயத்தை தீர்த்துக்கிட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பெரிய விஷயங்களில் பண பொருளாதாரங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்ட சூழ்நிலைக்கு கஷ்ட ஜீவனம் செய்யும் ரொம்ப மக்களையும் நான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊர் இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 மாவட்டங்கள், ஒரு தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம், மதுரை, இந்த போட்டு பார்த்தா திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 சென்னையிலேருந்து திருவல்லிக்கேணி, இந்த மாதிரி நபர்கள்லாம் என்னை இது பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய டிஃபிகல்ட்டெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது சார். என்னென்னா, அவங்களுடைய பொருளாதாரங்கள், அவருடைய இடங்கள் வேற ஆள்னால் பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கான ஸ்டெப் நான் சட்டப்படி அந்த கோர்ட்டில் அதுக்கான கேஸுகளை நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். விரைவில் அதை எப்படி கையாளணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அவங்களால முடிஞ்ச இதை பண்ணுவாங்க. அதை தாண்டி அந்த பணத்தினால அந்த விஷயங்கள் நிற்காத அளவுக்கு, ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்டெப் எடுத்து போக முடியாத முக்கிய காரணமே பணம். அது அவங்களால பண்ண முடியலை. அதுக்காகத்தான் என்னுடைய உதவியை அவங்க வீடியோ மூலியமாக வந்திருக்காங்க. அதற்கான இதை நான் முன்னெடுத்து என்னால் முடிந்த அளவுக்கு அதற்கான வழக்குகள்லாம் ஒரு 2-3 நீதிமன்றத்தில் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு 2 வழக்கு, மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 3 வழக்குகளும், அதை தாண்டி ஒரு தஞ்சாவூர் ஆடியோ, இந்த மாதிரி டிஆர்ஓ, இந்த யூடிஆர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களையும் நான் கையெடுத்து முன்னெடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். இது இப்போதைக்கு இந்த விஷயங்களை விரிவாக நான் பேட்டியில் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க அது ரகசியங்கள் காக்கப்படணும். அது மாதிரி இன்னும் நம்ம சட்ட உதவியை நாடுபவர்கள் சரியான வகையில் நாட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவளுக்கான தேவைகள் அனைத்தும் நாங்கள் நிறைவேற்றி தரப்படும். அதாவது யோசிக்கக்கூடாது. இவர் கேட்டால் இந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா, வர சொல்லுங்கள். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ நம்மளுடைய அதிக உச்சபட்ச தன்மையை அதை நம்ம பார்த்து சரி பண்ணி கொடுப்போம். இது ஒரு உதவியை சட்ட உதவியை என் ஆயுள் வரை தொடரதான் நான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய தொழில் நல்லா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு இது கொஞ்சம் இது பண்ணாலும் வாரத்தில் 2 நாட்கள் இதுக்காக நான் ஒதுக்கி இதுக்கான நான் பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இன்னும் வரும் காலங்களில் நான் இந்த இலவச சட்ட உதவிகளை தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களுக்கு நான் கொடுப்பேன். அவங்களுக்காக பாதிக்கப்பட்டவர் நின்று ஒரு குரலாக நின்று ஒழிப்பேன். உங்களுக்கு இலவச சட்ட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனோட நம்பரை நான் கொடுக்குறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ணிடுவோம். கோர்ட்டு டைமில் மட்டும் அந்த காலிங் ஹவர்ஸில் எடுக்க முடியாது. ஏன்னா அது கோர்ட்டை மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். அதனால் அதை தார்ந்த ஒரு அதிகபட்சம் ஒரு கால் பண்ணுறவங்க ஒரு காலைல 10 o'clock ஒரு 5 மணிக்கு ஒரு 3 மணிக்கு மேலே இப்படி மாதிரி டயத்தில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அவங்கள அட்டன் பண்ணி நான் இது பண்ண முடியும். ஏன்னா இந்த இடைப்பட்ட டைங்கள் ஒரு காலிங் டைம் இந்த மாதிரி இருக்குது. அந்த டைமும் ஆல்ரெடி ஃப்ரீயாக இருந்தால் நான் எடுத்து பேசிடுவேன். கோர்ட்டில் உள்ளே இருக்கிற நேரத்தில் என்னால் அந்த காலை அட்டன் பண்ண முடியல. திரும்பாலும் மிஸ்டு கால் நான் எல்லாம் அடிச்சிடுவேன். உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக இலவச சட்ட உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம். நன்றி.